வீட்டிலேயே எப்படி சாம்பிராணி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: காஞ்ச ரோஜாப்பூ 50 கிராம், காஞ்ச சாமந்திப்பூ 50 கிராம், காஞ்ச மரிக்கொழுந்து 25 கிராம், சோம்பு 15 கிராம், 25 ஏலக்காய், பட்டை ஒரு 10 கிராம், கற்பூரம் 20 கிராம், 10 பிரிஞ்சி இலை, 10 கிராம்பு, 3 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், ஜவ்வாது ஒரு 15 கிராம், அப்புறம் ரோஸ் வாட்டர், நெய், இது ரெண்டும் பதத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். ரோஜா, சாமந்தி, மரிக்கொழுந்தெல்லாம் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பூஜைக்கு யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா மாலையாக வந்ததெல்லாம் தூக்கி போடாமல் அது ட்ரை ஆனதும் சாம்பிராணி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி உருட்டுனா உடையாத அளவுக்கு நெய்யும் ரோஸ் வாட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்க பால் கவர் இல்லைனா திக்கான பாலித்தீன் கவரை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெட்டி ரைட் ஹேண்ட் கார்னரில் இருந்து கோன் மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அதில் டைட்டாக கேப் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பிராணியை ஃபில் பண்ணால் கடையில் விற்கிற சாம்பிராணி ஷேப்புக்கே வந்துடும். இந்த சாம்பிராணியை உடனே யூஸ் பண்ண முடியாது. மினிமம் 3 days வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உடையாமல் இடையில அணையாமல் இருக்கும். நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் படி பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் சாம்பிராணி ஒரு 20 பண்ண முடியும். இந்த சாம்பிராணியை வீட்டிலே செஞ்சு விளக்கு வைக்கிற நேரத்தில் கொளுத்தி பாருங்கள், வீடே மணக்கும். கிவ் இட் அ ட்ரை.